வெல்கம் டு சேனல். கால்நடை பிராணி வளர்க்க 50 மடங்கு கூடுதல் கட்டணம் நிர்ணயம். கொந்தளிக்கும் மக்களை பற்றி பதிவில் பார்க்கலாம். மதுரை மாநகராட்சி எண் 36வது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி பென்வசந்த் தலைமையில் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்றது. இதில் மாமன்ற உறுப்பினர்களும் துணை மேயரும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட எம்எல்ஏக்களும் பல்வேறு கோரிக்கைகளை புகார்களையும் கூறினார்கள். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கால்நடை மற்றும் பிராணிகள் வளர்க்க உரிமம் பெற கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் மாடு வளர்க்க 500 ரூபாயும், நாய் பூனைக்கு 750 ரூபாயும், ஆடு வளர்க்க 150 ரூபாயும் என்று கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு மதுரை மக்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. ஏற்கனவே ஆண்டுக்கு 10 ரூபாய் உரிமம் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வரும்போது இப்படி 50 மடங்கு அதிகமாக கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர். பெரிய வணிக நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ள நிலையில் அதை வசூலிக்க நடவடிக்கை எடுக்காமல் சாமானிய மக்கள் வளர்க்கும் கால்நடைகள் மீது அதிகமான உரிம கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளது மோசமான நடவடிக்கை என்று கூறுகின்றனர். இது உடனே நடைமுறைக்கு வரவில்லை. மக்களின் கருத்துக்கள் அடிப்படையில் இந்த கட்டண விகிதம் பின்பு மாற்றி அமைக்கப்படலாம் என்று மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.